தோல்வி உங்கள் இறுதி அத்தியாயம் அல்ல. நாம் அனைவரும் வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்கிறோம். திட்டங்கள் தகர்கின்றன, முயற்சிகள் வீணாகின்றன, மனச்சோர்வு வருகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு நினைவூட்டுகிறது, தோல்வி என்பது கதையின் முடிவு அல்ல. நீதிமொழிகள் 24:16 சொல்கிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நண்பரே, விழுவது தோல்வி அல்ல, எழுந்திராமல் இருப்பதே தோல்வி. தேவன் உங்களை மீண்டும் எழுந்திருக்க அழைக்கிறார். நீங்கள் அதிகமான தவறுகள் செய்துவிட்டோம் என்று நினைக்கும் போது ரோமர் 8:28 நினைவு கூறுங்கள். தேவனிடத்தில் அன்பு கூர்கிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். உங்கள் தோல்விகளும் உங்களுக்காகவே பயன்படுத்தப்படுகின்றன. வெட்கமும் குற்ற உணர்வும் உங்களை அலைக்கழிக்கும் போது ஏசாயா 43:18-19 வரை சொல்கிறது, முந்தினவைகளை நினையாதேயுங்கள், இதோ நான் புதிதானதொன்று செய்கிறேன். தேவன் உங்கள் கடந்த காலத்தால் கட்டுப்படுவதில்லை, நீங்களும் கட்டுப்பட வேண்டியதில்லை. ஆகவே இன்று பிலிப்பியர் 4:13 பற்றிக் கொள்ளுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யக்கூடும். தோல்வி உங்கள் அடையாளம் அல்ல, அது உங்களை வளர்க்கும் உரம். தேவன் அதை உங்களில் மிகப்பெரியதை விளைவிக்க பயன்படுத்துவார். எழுந்திருங்கள், தேவனை நம்புங்கள், உங்கள் மறுவாழ்வு ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது.